ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா சுவிசேஷ 15ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தான். அவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு யாரெல்லாம் தகப்பனுடைய வீட்டை விட்டு தூரமா இருக்கிறீர்களோ அவர்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன், நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன். ஐயா, இளைய மகன் நல்ல ஒரு மகன். நிறைய பேர் அந்த கதைக்கு பேரு என்ன நம்ம பேர் வச்சிருக்கிறோம்? கெட்ட குமாரன் கதை. அவன் ஒரு 5 காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, அவன் எடுத்த தீர்மானம், டிசிஷன். அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் சரியான முடிவு எடுக்காததுனால தான் நாம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். அவன் என்ன எடுக்கிறான்? தீர்மானிக்கிறான், முடிவெடுக்கிறான். நான் எழுந்து, 18ஆம் வசனத்தில் நான் எழுந்து, நான் எழுந்து. அதுக்கு முன்னாடி அவன் உணர்வடைகிறான். உணர்வு வந்தவன் தான் எழும்ப முடியும். அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. 17. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இளைய மகனுக்கு புத்தி தெளிஞ்சாதான் தகப்பன் வீட்டுக்கு வர முடியும். அவன் சரியாய் புத்தி தெளிந்து அவன் ஒரு தீர்மானம் பண்ணுகிறான், ஒரு டிசிஷன். அடுத்தது 2வது டைரக்ஷன், திசை, போகிற திசை. நான் எழுந்து எங்கேயாவது போக மாட்டேன். நான் எழுந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போக மாட்டேன். நான் எழுந்து என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன். நான் எழுந்து என்னுடைய முதலாளி வீட்டுக்கு போக மாட்டேன். நான் எழுந்து நான் அங்கே போக மாட்டேன். நான் எழுந்து நான் ஊருக்கு போக மாட்டேன். ஊரில் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் அங்கே போக மாட்டேன். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். 3வது, அவன் தீர்மானத்தை உறுதி கொண்டான். நான் போவேன், இப்படி செய்வேன். 19வது வசனம். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுகிற நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி ஒரு உறுதி அவனுக்குள்ளே வந்தது. அவன் எழுந்தான். எங்கே போக வேண்டும் என்ற திசையை, அந்த டைரக்ஷன், முதல் டிசிஷன், 2வது அந்த டைரக்ஷன், 3வது டிட்டர்மினேஷன். இளைய மகன் சொன்னான், நான் எழுந்து போவேன். எங்க போவேன்? என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். நான் போவேன் என்பேன், இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் என்று உறுதி கொண்டான், உறுதியாயிருந்தான். 4வதாக அவனுக்குள்ளே இருந்த டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. இந்த டெடிகேஷன், முதல்ல டிசிஷன், டைரக்ஷன், டிட்டர்மினேஷன். 4வது டெடிகேஷன். என்ன டெடிகேஷன்? 18, 19 வாசிங்க. நான் எழுந்து போய், தகப்பனே, கவனிங்கள், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கிறான். எழுந்து நாம் எங்கே போக வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். நாம் அங்கே நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி அர்ப்பணிக்க வேண்டும். உன்னை மறுபடியும் உன்னுடைய ஸ்தானத்திலே நிறுத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். 5வதாக இதெல்லாம் செஞ்ச டெமான்ஸ்ட்ரேஷன் சொன்னா செயல்பாடு. he demonstrated what he decided. அவன் என்ன தீர்மானம் எடுத்தானோ, என்ன முடிவு பண்ணானோ, அதை செயல்படுத்தி காட்டினான். இளைய மகனை நமக்கு நல்ல உதாரணமாக வைத்திருக்கிறார். அவன் எழுந்தான். அவன் ஒரு 5 காரியங்க. அவன் முடிவெடுத்தான், தீர்மானம் பண்ணினான். எங்கே போக வேண்டும் என்பதை தீர்மானம் பண்ணினான். அந்த தீர்மானத்தில் உறுதியாயிருந்து என்ன சொல்ல வேண்டும் என்பதிலே, எப்படி அறிக்கை செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாயிருந்தான். 4வதாக அவன் அறிக்கை செய்வதாக
அவன் தன்னை அர்ப்பணிப்புக்கு ஒப்பு கொடுத்தான். இதெல்லாம் அவன் தீர்மானம் பண்ணிட்டு அப்படியே இருக்கல, அதை செயல்படுத்தி காட்டினான். அவன் வந்தான். வரும்பொழுதே, தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான்.